சிவன் ஏன் பாதி பெண்ணாக மாறினார் தெரியுமா? ஆன்மீக மாலை நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இந்து மதத்தில் சிவபெருமான் பல்வேறு வடிவங்களில் வழிபடப்படுகிறார். நடராஜராக, பைரவராக, ருத்ரராக பல வடிவங்கள் இருந்தாலும் அவற்றில் மிகவும் மர்மமானதும் ஆழமான தத்துவம் கொண்டதும் அர்த்தநாரீஸ்வரர் வடிவம்தான். இந்த வடிவத்தில் சிவபெருமானின் வலது பகுதி ஆண் வடிவமாகவும் இடது பகுதி பார்வதி தேவியின் பெண் வடிவமாகவும் காணப்படுகிறது. ஆனால் ஏன் சிவனும் பார்வதியும் ஒரே உடலாக இணைந்தார்கள்? இதன் பின்னால் மறைந்திருக்கும் உண்மையான ரகசியம் என்ன? இன்று அந்த அற்புதமான புராண கதையை பார்க்கலாம். முன்பொரு காலத்தில் சிவபெருமான் தனியாக கைலாய மலைகளிலும் காடுகளிலும் ஆழ்ந்த தவத்தில் இருந்தார். அப்போது பிரபஞ்சத்தில் உள்ள தேவர்களும் முனிவர்களும் ஒன்று கூடி ஒரு விஷயத்தை பற்றி சிந்திக்கத் தொடங்கினர். இந்த உலகில் உள்ள ஒவ்வொரு படைப்பும் ஆண் சக்தியும் பெண் சக்தியும் இணைவதால் தான் உருவாகிறது. இரண்டும் இல்லாமல் படைப்பு முழுமையடையாது. ஆனால் நமது கடவுள்களில் மிகவும் வலிமையானவரான சிவபெருமான் மட்டும் தனியாக இருக்கிறார். அவரும் தமது சக்தியுடன் இணைந்தால்தான் பிரபஞ்சம் முழுமையடையும், அனைத்தும் சீராக இயங்கும். அப்போது அவர்கள் உணர்ந்தனர், சிவபெருமான் உலகின் மிகப்பெரிய தெய்வமாக இருந்தாலும் அவரின் சக்தியான பார்வதி தேவியுடன் இணைந்த வடிவத்தை உலகம் முழுமையாக உணரவில்லை. இதற்கு பிறகு தேவர்களும் முனிவர்களும் அனைவரும் ஒன்றாக கைலாயத்திற்கு சென்று சிவபெருமானையும் பார்வதி தேவியையும் வணங்கினர். அவர்கள் பணிவுடன் கூறினர், பரமனே, உங்கள் இருவரின் இணைப்பே இந்த பிரபஞ்சத்தின் அடிப்படை. உங்கள் ஒற்றுமையை உலகிற்கு காட்டுங்கள். அப்போது சிவபெருமான் மெதுவாக சிரித்தார். பிறகு தமது உடலின் இடது பகுதியை திறந்தார். அந்த நொடியே பார்வதி தேவி அவரது உடலுடன் ஒன்றாக இணைந்தார். வலது பக்கம் சிவபெருமான், இடது பக்கம் பார்வதி தேவி இருவரும் ஒரே உடலில் பிரிக்க முடியாத வகையில் இணைந்தனர். அந்த அற்புதமான வடிவத்தை கண்டு தேவர்களும் முனிவர்களும் வியப்பில் மூழ்கினர். ஏனெனில் அந்த வடிவம் ஒரு மிகப்பெரிய உண்மையை உலகிற்கு உணர்த்தியது. ஆணும் பெண்ணும் சமமானவர்கள். ஒருவர் இல்லாமல் மற்றவருக்கு முழுமை இல்லை. மற்றொரு புராண கதையின்படி ஒரு நாள் பார்வதி தேவி சிவபெருமானிடம் கேட்டார், உலகம் முழுவதும் உங்களை மட்டுமே உயர்ந்தவராக பார்க்கிறது. ஆனால் நானும் உங்களின் சக்திதானே. எங்கள் சமத்துவத்தை உலகிற்கு காட்ட முடியாதா? சிவபெருமான் அன்புடன் சிரித்து அர்த்தநாரீஸ்வரர் வடிவத்தை எடுத்தார். நீ இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் நீ இல்லை, நாம் இருவரும் ஒன்றே என்று உலகிற்கு உணர்த்தினார். இந்த அர்த்தநாரீஸ்வரர் வடிவம் வெறும் தெய்வீக காட்சி மட்டுமல்ல, மிகவும் ஆழமான தத்துவம் கொண்டது. இது நமக்கு சொல்லும் மிகப்பெரிய உண்மை: சமத்துவம், ஒற்றுமை, அன்பு மற்றும் பரஸ்பர மரியாதை. சிவனும் சக்தியும் இணைந்தால்தான் படைப்பு நிகழும். அதேபோல் வாழ்க்கையிலும் ஒருவருக்கொருவர் ஆதரவாக இருந்தால்தான் முழுமை கிடைக்கும். அதனால்தான் இன்றும் அர்த்தநாரீஸ்வரரை வழிபடுபவர்களுக்கு குடும்ப ஒற்றுமை, நல்ல துணை மற்றும் மன அமைதி கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் அர்த்தநாரீஸ்வராய நமஹ என்று கமெண்டில் பதிவிடுங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீக கதைகளுக்கு ஆன்மீக மாலை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.